அப்படி யாராவது எவனாவது வந்தா செருப்ப கழட்டி அடிப்பேன்னு சொல்லுங்க. யார் கேஸ் போட தேவையில்லையோ அந்த பெண் ஜாய் இப்ப வந்து கேஸ ஃபைல் பண்ணிருக்காங்க. முதல் உறவுல இருந்து ஆண் பெண் ரெண்டு பேரும் தானே சார் சுகம் கிடைக்குது. அப்ப திருமணத்துக்கு முன்பாக நீ வந்து உறவு வச்சுக்கோ, ரெண்டு பேருமே ஆதாயம் அடையறீங்க. காசுக்காக இல்ல, காசுக்காக வரவ எப்படி தெரியுமா சைலண்டா காசு. ஒரு சினிமா ஷூட்டிங்கோ லவ் யூ கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், நான் மிரட்டுவேன், நான் அங்கே வருவேன், வீட்டு வாசலுக்கு வருவேன்னா என்ன அது மட்டுங்கிற செஞ்சது சரியில்லை நான் சொல்ல தம்பி. நீங்க ஒரு ரோல் மாடலா இருக்கணும் மிஸ்டர் ரங்கராஜ். ஆனா எதுக்காக போய் விழறீங்க? 300 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சா பேண்ட் தான பெருசு. எங்க தப்பிரடா பெருசு, பேண்ட் தான பெருசு, தப்பிரடா பெருசு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. நாட்டு சட்டம் லீகலா நீங்க மனைவி இல்லைன்னு சொல்லுது. அந்த வெட்டிங் போட்டோஸ் வந்து பொய்ன்னு நீங்க நிரூபிப்பீங்களா? சரி ஓகே, என் கழுத்துல கட்டின தாலி வந்து பொய்யா? அவரு கேஸ் போடணுமோ அவங்க போடல. யார் கேஸ் போட தேவையில்லையோ அந்த பெண் ஜாய் இப்ப வந்து கேஸ ஃபைல் பண்ணிருக்காங்க. அன்னைக்கு செத்து தான் போனேன், மறுபடியும் பிறந்து வந்திருக்கேன் உனக்காக. வரியா? பார்க்கணும்ல ஜாய் கிருஷ்ணாவோட கேரக்டர் எப்படின்னா, ஒருத்தவங்கள்ட்ட போனா அப்படியே என்டையரா அவங்களை ஸ்ட்ரக் பண்ணி அவங்க காசை எடுத்துருது. ஜெய் கூட கூட அவங்க கலெக்ஷன் பண்ணி பேசணும். டார்கெட் பண்றது எல்லாருமே ஒரு 50 வருஷம். ஏம்மா இந்த ஆளுக்கு நீ 5ஆவதா? ஆமா. அப்போ உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? 7ஆவது. எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா உன்னை விட 2 லீடிங். நல்லா கேளுங்க, யாரும் சொல்லாத ஒரு சப்ஜெக்ட் நான் சொல்றேன் இந்த விஷயத்துல. என் மாமியார் என்ன பிளஸ் பண்ணி என் தாலியில குங்குமம் வச்சு விட்டு நல்லா இருமா, இப்பதான் என் பையன் முகத்துல நான் சந்தோஷத்தை பாக்குறேன். டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாதான் அது ரங்கராஜுக்கு உரிமையான்றது தெரியும். பதில் சொல்லும் போது பார்த்தா தெரியும். சில விஷயம் அப்படியே பல்ல இழுக்கிற மாதிரி இருக்கும். எத்தனை வருஷமா அவங்களோட தொடர்புனா அது பதிலே சொல்லிக்க மாட்டாங்க. 7ஆவதா வாக்கப்படுத்திட்டு என்ன பத்தி பேசுறீங்க? விவரம் கேட்டா விளக்கம் சொல்ல வேணாமா? கேக்குறாங்க கேள்வி. உண்மையான விஷயம், ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு பிரின்சிபலை ஃபாலோ பண்ற ஒரு நாடு நம்முடையது அப்படின்னு சொல்லிக்கிறோம். நிறைய பேர் சின்ன வீடெல்லாம் வச்சிருக்காங்க. இவன் பணக்காரனா இருப்பான், நம்ம சேஃப்டியா இருக்கலாம். அந்த லிஸ்ட்ல வந்து வாண்டடா வண்டியில ஏறினவர் தான் மாதம்பட்டி. இவன் அவன்ல மாதம்பட்டிக்கும் உங்களுக்கும் திருமணம் நடந்தது. அவருடைய மனைவி ஸ்ருதிக்கு தெரியுமா தெரியாதா? ஸ்ருதி பிரியாவுக்கு தெரியாம எதுவுமே நடக்கலங்க. வயசுல ஒரு குழந்தை உருவாயிட்ட பிறகு கூட அவரோட தொடர்பு இருந்திருக்கும். அப்படி சொல்லலாம் இல்ல. மாசம் அவகாசம் இருக்கு, டைவர்ஸ் ஆகலாம் தெரியுது. அப்ப தெரிஞ்சுதானே நீங்க வந்து அவரோட உறவு வச்சுட்டு இருக்கீங்க. ஏமாத்தம் சொல்ல முடியாதுல்ல. நீங்க சொன்னாலும் கூட நீங்க போக கூடாதுல்ல. கிட்ட வரும்போது கல்ற முதல்ல போய் டைவர்ஸ் பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொல்லணும். இந்த ஜாய்க்கு மாதம்பட்டி ரங்கராஜ் திருமணமானவர் என்று தெரியுமா தெரியாதா? வந்து சிக்னேச்சர்னு சொல்லி ஒரு கடை ஒன்று திறந்து கொடுத்தாங்க. ஜிவி பிரகாஷ், செல்வா, நிதின் பாலா இவங்க எல்லாம் சேர்ந்து பெசன்டர்ல கடை திறந்து கொடுத்தாங்க. அங்க வீடும் வாங்கி கொடுத்தாங்க, காரும் வாங்கி கொடுத்தாங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம். ஏன் ஸ்ருதி பிரியா எந்த பிரச்சனையும் பண்ணல? அன்னைக்கு அவங்க பிரச்சனை பண்ணி இருந்தாங்கன்னா இன்னைக்கு என் வாழ்க்கை இவ்வளவு பெரிய கேள்விக்குறியா இருந்திருக்காதுல்ல. சொல்லுங்க, இந்த குழந்தைக்கு யார் பதில் சொல்லுவா? பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. நடக்காது இல்லையா? அது நம்மள அறியாம நடக்காது. அறியாம நடந்ததுன்னா அவ்வளவுதான். அறியாம தான் கோவப்படுறீங்க? பெரிய வீடு வந்தது. என்னையே மயக்க பாக்க அங்க. சரி, சர்டிபிகேட் கொடுங்களேன். அந்த சர்டிபிகேட் செல்லுமான்னு பார்க்கலாம். அப்படி ஏமாற்றி நீங்கள் ஒரு கல்யாணம் செய்திருந்தால் கூட அந்த கல்யாணம் செல்லாது. முதல் புருஷன் உயிரோடு இருக்கும்போது எப்படி 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? முதல் புருஷனா? என்ன நீ இவனை கல்யாணம் பண்ண கூட்டி வந்திருக்க? முதல் புருஷன் இன்னொருத்த வந்து நிக்கிறான். ஸ்ருதி பிரியா பதில் சொல்லுவாங்களா? லீஸ்ல யார் பேர் இருக்கு? ரங்கராஜ் தங்கவேல். ரிலேஷன் டு டெனன்ட் வைஃப். அந்த வைஃப்ல என்ன பேர் இருக்கு? ஜாய் ஜான்சன். எஸ், மை நேம் டிபி ரங்கராஜ். உடல் உறவுல இருந்து ஆண் பெண் ரெண்டு பேரும் தானே சார் சுகம் கிடைக்குது. அப்ப திருமணத்துக்கு முன்பாக நீ வந்து உறவு வச்சுக்கோ, ரெண்டு பேருமே ஆதாயம் அடையறீங்க. அப்புறம் ஒருத்தர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வந்து எனக்கு குழந்தை. இவருக்கு முன்னாடி இவர்தான் எனக்கு புருஷனா இருந்தாரு. அப்ப இவனோட கள்ளக்காதலா? எஸ். திடீர்னு பிள்ளை பிறந்தா யாரோட பேரை இன்ஜிலா வைப்ப? என் பேரை இன்ஜிலா வைப்பா. நாளைக்கு முன்னாடியே ஒரு கல்யாணத்துக்கு புருஷனும் முன்னாடி தான் சேர்ந்து போறாங்க. டைவர்ஸ் ஆயிட்டு எதுக்கு சேர்ந்து போறாங்க? 2 பேரும் மனமொத்து போய் உடல் ரீதியாக உறவு கொள்கிறார்கள். அதனாலேயே நீ வந்து திருமணமானவள்னு சொல்லிட முடியுமா? வருஷமா இந்த வீட்ல இருக்கிறோம், ஒரு கால் வந்தது கிடையாது. ஒய்ஃபோட கால் வந்து மிட் நைட்லயோ நைட்லயோ காலையிலயோ எந்த ஒரு டேர்ம்லயும் வந்து கால் வந்ததே கிடையாது.
இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்றா. நீ உங்க தப்பு. இப்ப தலைவர்கள், நிறைய தலைவர்கள் வந்து அது யாரு? அவகிட்ட தான் நான் புருஷனா ஒர்க் பண்றேன். டிவோர்ஸ் வாங்குன்னு அவர் சொன்னார்ல, ஏன்பா நீங்க டிவோர்ஸ் பண்ணீங்களா? கொடுங்களேன், அதை கேட்டிருக்கணுமா இல்லையா? அடியே சரசு, நீயா? நீதான் கண்ணி நாகமா? பல்லு புடுங்கல பாம்பா புடுங்கால பாம்பா அடி. அவருக்கு கல்யாணம் ஆயிட்டு சுருதினு ஒரு பொண்டாட்டி இருக்கு, அவங்க அட்வொகேட்டா இருக்காங்க. இந்தியாவுல ஒரு பெரிய பிக் ஷாட். மோடிக்கு ப்ரோக்ராம் பண்ணாரு. இங்க தமிழ்நாட்டுல நடந்த எல்லா பிக்கஸ்ட் ஃபங்க்ஷனும் மாதம்பட்டி இருக்கிறார். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. ரூம்ல என் காலை பிடிச்சு என்கிட்ட மன்னிப்பு கேட்டார். எதுக்கு? தப்பு பண்ணிட்டேன், சாரி, என்ன மன்னிச்சு. மனைவி கூடயும் குழந்தைகள் கூடயும் போட்டோ போட்டது தப்புன்னு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாரா? ஆமா, என்ன ஏமாத்திட்டேன். ஒண்ணுமே சொல்லல. நான் கருவுற்று இருப்பதாக இப்பொழுது அனௌன்ஸ் பண்றேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இதுக்கு பின்னாடி என்ன மோட்டிவ்? இந்த பாரு, நல்லா நடிச்சாதான் கம்பெனில காசு வாங்க முடியும். இப்ப பாரு நடிப்ப. டேய், உங்க வேலை என்ன தெரியுமா? சொல்லுங்க. என்ன நடந்தாலும் கிரவுட என்கிட்ட அண்ட விடாதீங்க. அது எனக்கு சேராது. இது பணம் பறிக்கிற நடவடிக்கையாக இருக்கக்கூடும். சாவிலாமலே பூட்ட திறந்து வீட்டையே முங்காம் போடுறவனா? நான் ஒரு நாளைக்கு 200 பாக்கெட்ல பிளேடு போறேனே. கரணம் தப்புனா மரணங்கிற மாதிரி உசுர கொடுத்து நடிச்சுக்கிறேன். கொய்யால 50 ரூபாய் கொடுக்குறேன். இந்த வேணும்னு ஆசைப்பட்டது நான் இல்ல, என் ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ். 2023ல இருந்து அவர் கேட்ட ஒரே விஷயம், எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும். அனுப்புறதாண்டா. யார் சொல்லி? டாக்டர் சொல்லி அனுப்புறாரு. ஒழுங்கா பீச கொடு. நான் அடிக்கவே இல்லங்கறேன். அடிக்கல நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு அடிச்சு புடுங்க வேண்டியிருக்குடா. ஹிந்து மேரேஜ் படிதான் இவங்க திருமணம் பண்ணிருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா அந்த செட்டப் தான் இருக்கு. இப்படி எடக்கு முடக்கா கல்யாணம் பண்ணிருக்கியே, குழந்தை பிறந்து யார் அப்பான்னு கேட்டா 3 பேர்ல யார கைய காட்டுவேன்? அப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாதுதான் முதல் குழந்தை என்கிட்ட விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. யாரும் இங்க ரேப் பண்ணல. விருப்பப்பட்டு மியூச்சுவல் கன்சென்டா தானே இருக்காங்க. குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல நான் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், நான் மிரட்டுவேன், நான் அங்க வருவேன், வீட்டு வாசலுக்கு வருவேன்னா என்ன? அது மட்டும் போனை இந்த ஸ்பாட்ல உடைச்சு போட்டாரு. சண்டேல உடைச்சு போட்டாரு. அங்க ரூம்ல போய் ஐபேட் எடுத்து உடைச்சு போட்டாரு. ஏன்னா 2ல தான் என்னோட கான்டென்ட் எல்லாம் இருக்கு. புரியுதா? கிறிஸ்டியன் மேரேஜ் அல்ல. இன் தட் கேஸ் ஹிந்து, ஜாய் கிறிஸ்டியன், அந்த கல்யாணம் செல்லாது. ஒரு இளைஞன் ஒரு இளைஞி கைய பிடிச்சி இழுக்கத்தான் செய்வான். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. தெரியுமா தெரியாத ஒரே வார்த்தை தெரியும் தானே. அப்புறம் என்ன இப்போ உங்களுக்கு புனிதர்கள் ஆயிட்டீங்க. ஒரே நாள்ல அப்படியே வாஷிங் மிஷின்ல போட்டு வெளுத்து வந்துருது. தேவ தூதர்கள் கூட பேட்டி கொடுத்தா என்ன அர்த்தம்? நீ இருந்ததே இல்லீகல். அவரோட சொத்து பணத்துக்காக தான் ஜாய் இப்படி எல்லாம் பிளாக்மெயில் பண்றாங்க, குழந்தைய வச்சுன்னு சொல்றாங்க. எனக்கு சொத்து வேண்டாம், என் குழந்தைக்கு பதில் வேணும், இனிஷியல் வேணும். அவ வயித்துல வளர குழந்தை என் குழந்தை, நான் தான் கூட்டிட்டு போனேன். ஏட்டையா என் கூட அனுப்பி வைங்க. உன் குழந்தை கருவறையில இருக்கு, என் குழந்தை வகுப்பறையில படிச்சிட்டு இருக்கு. ஏட்டையா என் கூட அனுப்பிச்சு வைங்க. சும்மா டிராப்பிங் பண்றது. கம்ப்ளீட் ட்ராப் தான். நாளைக்கு 100 கோடி பணம் கொடுத்தாரு, வாங்கிட்டு போயிட்டு. மாதம்பட்டி ரங்கராஜோட சோர்ஸ்ல இருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. 1 டைம் செட்டில்மெண்ட் கொடுத்து இதை எண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இவ்வளவு கேவலமான விஷயத்தை எவனாவது வெளியே சொல்லுவானாயா? அதை சொல்லிடுவேன்னு பயந்தாப்பா அவன் இங்க படுக்க சொல்றேன். ஆனா வீழ்த்துவதற்கு எடுக்கிற ஆயுதம் இதுதான் எடுக்கிறாங்க. என்ன வச்சிருந்தான், எனக்கு இச்சிட்டான், நோண்டிட்டான், வச்சுட்டான்.